ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஜார்ஜ் ஆறாவது மன்னருடைய அதாவது பிரான்ஸ் காயின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்பர்ட் ஃப்ரெட்ரிக் ஆர்த்தர் ஜார்ஜுடைய அவங்களுடைய காலத்திலையும் இது வந்து இருந்திருக்குது. அதை பற்றியான விரிவான தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா 1936 இருந்து 1952 அந்த வருட காலத்துல வந்து இந்த நாணயம் வந்து இருந்திருக்குது. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்தே இருந்ததுனால இந்த 5வது மன்னர் காலத்திலயும் இருந்திருக்குது, 6வது மன்னர் காலத்திலயும் இது வந்து இருந்திருக்குது. இந்த நாணயத்துடைய மிகப்பெரிய தனி சிறப்பு என்னன்னா, நாணயத்தின் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு துளை மாதிரி இருக்கும். இந்த துளைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல மக்கள் வந்து இந்த நாணயங்களை கயிற்றுல கோத்து வைத்துக்கொள்ள எளிதாக இருக்கும் என்பதற்காக தான் வந்து இந்த வடிவமைப்பா வந்து இருக்கு. குறிப்பா வந்து கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பணத்தை வந்து இழக்காம வைத்துக் கொள்றதுக்கு இது வந்து உதவியா இருக்குது. இந்த நாணயம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெட்டல்ல தயாரிக்கப்பட்டு இருக்குது. அதனால இது மிகவும் திடமானதும் நீண்ட காலம் கெடாமலும் இருக்கும் தன்மையை வந்து இது இருக்கு. நாணயத்துல ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜார்ஜ் 6வது மன்னருடைய எம்பரருடைய அவருடைய முகம் வந்து பதிக்கப்பட்டு இருக்கிறது. மற்றொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் இந்தியா அப்படின்னு வந்து இருக்கு. இந்த ஹோல் பிக் காயினுடைய சாதாரண பணமா வந்து பயன்படுத்தப்படாது. இது வந்து பாத்தீங்கன்னா காயின் கலெக்டர்ஸ் கிட்ட தான் வந்து இது வந்து அதிகமா இருக்கும். இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 2.0 கிராம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 6வது மன்னர் காலத்துலயும் இருந்ததுனால அந்த டைம் நம்ம பாத்தீங்கன்னா இயர் பாத்தீங்கன்னா 1943 இருந்து 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச வரைக்குமே வந்து இந்த காயின் வந்து பயன்பாட்டுல இருந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காயின் கலெக்டர்ஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ல இருந்து எனக்கு கிடைச்சது. இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா எனக்கு 40 ரூபான்னு கிடைச்சது. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸிபிஷன்ல போய் தேடனாலும் இந்த மாதிரி வந்து இன்னும் கிடைக்கல. நான் வாங்கி வந்து 10 இயர்ஸ் ஆகுது. இதை பத்தி இன்னும் சுவாரஸ்யமான இந்த மாதிரி காயினை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.